கங்காருவை கும்மாங்குத்து குத்திய ஸ்ரீலங்கா 10 நிமிஷங்காவின் வேலை. என்ன மாதிரி மேட்ச் நேத்து அப்பா. கங்காருவை குத்துன்னு குத்தி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு போட்டு தாக்கிட்டானுங்க இந்த ஸ்ரீலங்கா பசங்க. முக்கியமான 10 நிமிஷங்கா அது பண்ண வேலை அந்த மாதிரி சேசிங்க. சும்மா ஓப்பனிங்ல இறங்கி 5 6 10 4 சும்மா ஆஸ்திரேலியா பவுலர் எல்லாத்தையும் கும்மாங்குத்து குத்திட்டான் நேற்று மொத்தம். முக்கியமா இந்த சேவியர் பார்லட்டு நேத்த நிலைச்செல்லாம் அடி வாங்கிட்டான்பா. நேற்று ரொம்ப கவலையா இருக்கு இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. எப்பா என்னம்மா அடி. மொத்தத்தில் மேட்சை முடிச்சு ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆக வரைக்கும் விளக்கு வச்சு விட்டானுங்க இந்த ஸ்ரீலங்கா பசங்க. ரொம்ப மோசம். என்னம்மா அடி. அவனோட சேர்ந்து இந்த குசல் மண்டீஸ்வர அளப்பற 51 ரன்னு 6 4 1 6 அவனும் போட்டு பொழுதுட்டான். மொத்தத்துல பங்கமா ஆடி ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகிறது இப்ப டவுட் ஆயிடுச்சு. மொத்தத்துல சோழியை முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். அவனுங்களை ஆனதை ஓப்பனிங் பேட்மேன் 2 பேர்லாம் டிராவிஸ் மிச்சல் மாசம் சும்மா போட்டு பொழந்துட்டானுங்க. அவனுங்க டீம்ல சொல்ல போனா டிஷன் ஹெமெண்டா டிஸ்மண்டா சமீரா போட்டு விக்கெட்டா போந்து விட்டானுங்க. 181 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கிட்டானுங்க. பங்கமான பவுலிங்கே கம்பேக் கொடுத்தானுங்க. பவர் பிளேல வாங்கின அடிக்க சும்மா கிளின்னு கிழிச்சுட்டானுங்க அவங்க ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர். இன்னொரு சம்பவம் என்னன்னா 10 ரனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. 18 கோடி லாஸுப்பா கேட்க. அடுத்து 10 நிமிஷங்க ஃபீல்டிங் சூப்பரா பண்ணானுங்க. கிரௌடு சப்போர்ட் சூப்பரா இருந்தது. நேற்று ஹோம் கிரவுண்ட்ல ஆனானுங்க ஸ்ரீலங்கா. வெயிட்டா பண்ணிட்டானுங்க. மொத்தத்தில் 10 ரனா இன்ஜுரி ஆயிட்டா ரொம்ப கவலையா இருக்கு. கேகேஆர் ஃபேன்ஸுக்கு விளக்கடிச்சு 18 கோடி. 10 நிமிஷங்கா தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபீல்டிங்கும் பக்காவா பண்ணான். பேட்டிங் 100 ரன் அடிச்சுட்டான். மொத்தத்தில் ஒரு செஞ்சுரி போட்டான். சேசிங்ல சூப்பரா பண்ணா. மொத்தத்தில் ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆயிட்டானுங்க. ஜிம்பாப்வே ஒரு மேட்ச் குவாலிஃபை. ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகிற டவுட்டு.